Starfire Safety Equipments, Retail and Wholesale COVID-19 Protection Products. சத்யபாமா யூனிவர்சிட்டி இந்தியா இருக்கக்கூடிய டாப் 50 யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்றா இருக்கு. இதில் நீங்க சேரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற படம் டீசர் நாங்க பார்த்த கிளிம்ஸ்க்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே இல்லை. கரெக்டா இந்த வாக்கியம் அவங்களோட வாக்கியம் தானே. ஸோ இந்த நல்ல ஒரு கதையை, உண்மையான கதை, இது நான் வெளியில போய் சொல்லியிருந்தா எத்தனை பேர் வந்து தைரியமா பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அன்னைக்கு எங்களுக்குள்ளயும் சரி, எங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, இல்ல தெரியாதவங்கிட்ட ஜென்ரலா கேட்கும் போது சரி, எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்கு உள்ளுக்குள்ள. தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்க பார்த்தேன். ஏதோ ஒரு விஷயத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட, இல்ல அவன் தப்பே பண்ணனா கூட, இவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டா கூட அவங்களுக்கு ஈகோ பயங்கரமா இடிக்குது. ஒரு பப்ளிக்கை வந்து அவங்க ரோட்ல ஃபேஸ் பண்ணி பேசும்போது அவங்க வண்டியை புடுங்கிட்டு எடுத்துட்டு போறதோ, அவங்க சாவி எடுத்துட்டு போறதோ, அவங்க மொபைலை கொண்டு போறது, இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? அந்த பப்ளிக் பேஸ்ல அவங்களால வந்து அப்படி டீல் பண்ண முடியாது. அந்த பப்ளிக் புரியுதுங்களா? எல்லாரும் சுத்தி பார்க்கும் போது. ஆனா அது ஏன் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போறாங்கன்னா, அங்க கூட்டு போய் அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இந்த படம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணோம். இப்ப நீங்க வெளியில நிறைய பேர் வந்து கை நீட்டி அடிக்கிறீங்க சார், ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தர் நீங்க கூட்டு வந்துட்டீங்க, ஓகேங்களா? ஒரு எமோஷன்ல ஒரு கண்ட்ரோல் மீறி வந்து உங்களை அடிச்சுட்டாரு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், அதான் முடிஞ்சது அப்படின்னு. பொள்ளாச்சி கேஸ் எத்தனை பேருக்கு எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டது, அதுல இருக்க கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ஒருத்தரும் கோவம் வந்தது இல்ல. ஏன் அவங்க மேல ஒருத்தர் மேல கூட ஏன் கை வைக்கல? ஒருத்தரும் இது மாதிரி வந்து ஒரு அடிப்பட்டது, எந்த ஒரு விஷயம் ஏன் வெளியே வரல? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவ்வளவு ஓப்பனா இருக்கு, அத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் கூட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு. ஆனா எஃப்ஐஆர்ல எழுதியிருக்க விஷயம் அப்படியே முரண்பாடு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம். ஏன் அந்த மனசாட்சி எங்க போகுது? இன்னைக்கு வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே வந்து வாயை திறக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட ஓப்பனா வந்து இந்த விஷயம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அவங்க சைடு ரொம்ப சேஃப்டியாவே பேசிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பணி சுமை, எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏங்க என்னங்க இப்ப 4-5 மாசமா யாருமே வேலைக்கே போல, சம்பாதிக்கல, வீட்டுல சாப்பாடு இல்ல, எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா? அவங்க வந்து அடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. வணக்கம். உங்க 2 பேரும் இந்த மீடியம்ல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? குவாரண்டைன்ல இருக்கோம் 2 பேரும். வணக்கம். வணக்கம் 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 பியான். சோ முதல்ல டைரக்டர் உங்ககிட்ட தான் முதல் கேள்வி. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிற படம் டீசர் பார்த்தாச்சு. ஆனா டீசர் நாங்க பார்த்த கிளிம்ஸ்க்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கே. இல்ல, அது சர்காஸ்டிக்கா பண்ணதுதான். ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு நமக்கு அந்த காவல்துறை உங்கள் நண்பன்றது வந்து ஒரு ஃபேமஸான வாக்கியம் ஆக்சுவலி அது. ஸோ அது சர்காஸ்டிக்கா என்னன்னா, நம்ம வந்து படத்துல வந்துட்டு இந்த படத்துல பிளான் பண்றது என்னன்னா போலீஸோட புரூட்டாலிட்டி காட்டுறதுன்றது தான். ஏன்னா போலீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடுன்றது நிறைய இருக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு சர்காஸ்டிக்கான டைட்டில் வேணும் போது அவங்களோட வாக்கியமே நமக்கு கரெக்டான சூட்டபிளா இருந்தது. ஸோ அதனால தான் காவல்துறை உங்கள் நண்பன்றது டைட்டில் நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ். அண்ட் மிஸ்டர் சுரேஷ் ரவி அவர்கள் இந்த படத்துல ப்ரொடியூசராகவும் அறிமுகமாகறீங்க. அந்த அவதாரம் எப்படி? அதுதான், அதுக்கு ஒரு சின்ன கதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. நம்மளும் வந்து டிவில இருந்து சினிமாக்குள்ள வரோம் அப்படின்னும் போது நம்ம பண்ண போற கதை வந்து கொஞ்சம் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும். ஸோ நாங்க வந்து எங்களோட முன்னாடி ஒரு ஸ்கிரிப்டுக்கே நாங்க நிறைய ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணிருக்கோம், நிறைய அலைஞ்சிருக்கோம் சில பல வருஷங்கள். ஸோ அது ஒரு படமா அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. ஸோ இந்த ஸ்டோரி நாங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் சரி, நம்மளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சினிமால கேதர் பண்ணிருக்கோம் இத்தனை வருஷமா இருந்து. ஸோ இந்த நல்ல ஒரு கதையை, உண்மையான கதை, இது நான் வெளியில போய் சொல்லியிருந்தா எத்தனை பேர் வந்து தைரியமா பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா அன்னைக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நம்மளே எடுக்கலாம், அது ஒரு ரிஸ்கா கூட தெரிஞ்சது. பட் இருந்தாலும் உண்மையை சொல்ல போறோன்ற ஒரு பயங்கர தைரியம் எனக்கு. ஏன்னா இது வந்து இந்த கதையை, இந்த ஒரு கருவை, இந்த லைனை வந்து நாங்க பேசும்போது எங்களுக்குள்ளயும் சரி, எங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, இல்ல தெரியாதவங்கிட்ட ஜென்ரலா கேட்கும் போது சரி, எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்கு உள்ளுக்குள்ள. அது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். தமிழ்நாடை தாண்டி, இந்தியா தாண்டி, யூஎஸ்ல இருந்து ஒட்டுமொத்த வேர்ல்ட்லயே இருக்கு அந்த ஒரு கோபம். ஸோ அது தனி மனுஷனோட ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடா அது 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 எவ்வளவு தூரம் உண்மை. நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்க்காத தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் உள்ள அந்த சைடு இருக்கு. ஸோ அந்த உண்மையெல்லாம் காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ரிஸ்க் தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருக்காது. அந்த போலீஸோட அந்த புரூட்டாலிட்டி அதை பத்தி சொன்னீங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் அதை சொன்னீங்க. அது இன்னைக்கு வந்து பல மடங்கு அதிகரிச்சு இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சாத்தான்குளம் இஷ்யூனால. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஊர்ல காலங்காலமா இருக்க விஷயம். இது வந்து இந்த ஒரு சாத்தான்குளம் விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம ஆக்சுவலா பேசிடவே முடியாது. இது வந்து வரிசையா நடந்துட்டு இருக்க விஷயம், ஓகேங்களா? இது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து இங்க வந்து ரொம்ப அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்கு தெரியுங்களா, அங்கதான் ஆரம்பிக்குது எல்லாமே. போலீஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், காவல்துறை உங்கள் நண்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே இல்லை. கரெக்டா இந்த வாக்கியம் அவங்களோட வாக்கியம் தானே.
இந்த பப்ளிக் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. சோ அப்படி ஒரு வாக்கியம் இருக்கும்போது அதுக்காக நடந்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர்ஸும் அவங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான விடை என்னன்றது அவங்களுக்கே தெரியும். சோ இங்க வந்து பப்ளிக்க வந்து என்ன ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துல ஒரு ஸ்லேவ் மாதிரி பாக்குறாங்க. உண்மை இது. இது வந்து நீங்க இப்படி சொல்றீங்களான்னு கேட்டா சத்தியமா இது உண்மை. ஆனா இந்த ஒரு பார்வை வந்து எல்லார் மேலயும் கிடையாது. கண்டிப்பா ஒரு அரசியல்வாதி அவங்க கிட்ட இருக்காங்களோ, ஒரு பணபலம் இருக்காங்களோ, ஒரு வேற ஏதாவது ஒரு பவர் இருக்காங்களோ, அவங்க மேலாம் கிடையாது. சாமானிய மனிதன் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்க ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டா கூட, இல்ல அவன் தப்பே பண்ணலனா கூட, இவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டா கூட அவங்களுக்கு ஈகோ பயங்கரமா இடிக்குது. ஏன் அப்படி ஒரு கோவம் ஏன்? ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வாடா போடா இங்க வா நீ சொல்லும் போது பதிலுக்கு வந்து அவங்க சொல்லும் போது உங்களுக்கு உடனே டென்ஷன் ஆகுது. ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த எல்லா விஷயமும் 1 வாரம் 10 நாள் 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் காணாம போயிடும். இன்னைக்கு சாத்தான்குளத்தை நம்ம வந்து எல்லாரும் ஒரு 10 நாள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாள் பேசுவோமா? இதுக்கப்புறம் இது வந்து மறைஞ்சிடக்கூடாது, இதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றது எனக்கு என்னோட உள் மனசுல வந்து இந்த 10 நாளா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நிறைய விஷயம் பார்த்துட்டோம், இதெல்லாம் மறைஞ்சிச்சு, இந்த விஷயம் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ரூட்டாலிட்டி, அந்த ஒருமையில பேசுறது, அதாவது பவர் இருக்கிறவனை வந்து விட்டுட்டு பொதுஜனங்களை வந்து உரிமையில பேசுறது அப்படிங்கிற விஷயம் வந்து மறுக்க முடியாது. நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இது தொடர்ந்து இத்தனை வருஷமா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னுமே நடக்குது அப்படிங்கும் போது இது எங்கேயோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல வந்து அது சரியா கண்காணிக்காம சரியா அதுக்கான ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்துட்டு வராம விட்டது ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸர் ஆபீசர்ஸ்குள்ளயும் அவங்களுக்குள்ள இது இருக்கு. இது நான் ஒரு போலீஸர் ஆபீஸ் கிட்ட ரீசெண்டா டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்ன பார்த்து ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. நீங்க எல்லாருமே வந்து அதர் சைடுல நின்று மொத்த போலீஸும் நீங்க தப்பா பேசுறீங்க, அவங்கள இவ்வளவு தூரம் நடந்துக்கிறாங்க, கடுமையா நடந்துக்கிறாங்கன்றத பேசுறீங்க. நாளைக்கு நீங்க போலீஸ் ட்ரெஸ் போட்டா கூட அப்படிதான் நடந்துப்பீங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களோட ஒட்டுமொத்த அத்தனை பேரோட எண்ணமும் வந்து அப்படிதான் இருக்கு. நான் போலீஸ் ட்ரெஸ் காக்கி சட்டை போட்டேன் அப்படின்னா நான் தான் கிங்கு, நான் தான் இங்க சர்வாதிகாரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அது கண்டிப்பா அந்த பவர் அவங்க பயங்கரமா அப்படியே பயங்கர ஈகோ அவங்க ஆக்சுவலி இது போட்டதுமே அவங்களுக்கு என்ன பெரிய ஹீரோக்கு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ன்றது நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா நிறைய அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க நமக்கு. பட் அவங்களுக்கு இந்த பேசிக்கான இந்த ஈகோ எங்க ஆரம்பிக்குதுன்னா, நான் போலீஸ், நான் அப்படிதான் இருப்பேன், நீ யாரும் என்ன கேள்வி கேட்கறது, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அது சுத்தமா அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு காலகாலமா வந்துகிட்டே தான் இருக்கு. அது என்னைக்குதான் மாறும்ன்றதுதான் சுத்தமா ஒரு ஐடியா. அது எவ்வளவு தூரம் போகுதுன்னே தெரியல. ஏன்னா இப்ப அதுக்கு ஒரு இன்சிடென்ட் அதுக்கேற்ற மாதிரி தூத்துக்குடி எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம திருச்சி இன்சிடென்ட் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு இன்சிடென்ட் எடுத்து பார்த்தாலும் நமக்கு போயிட்டு அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து சட்டத்தின் கீழ் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், எல்லாருமே சமம் தான், எல்லாருக்கும் சமமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணும். ஆனா இந்த சாத்தான்குளம் இஷ்யூ இதுவே ஒரு சாமானியன் பண்ணியிருந்தானா, ஒரு பவர் இல்லாம சாமானியன் ஒருத்தர் பண்ணியிருந்தானா இந்நேரம் என்ன இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா ஒரு பவர்ல இருக்கக்கூடியவங்க, ஒரு கவர்மெண்ட் அபிஷியலோ இல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணும்போதோ ஏன் அது சஸ்பெண்டோட நின்றுது? இது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 2 வருஷம் முன்னாடி 2018 மார்ச் மாசம் எக்ஸாக்டா சொல்ல போனா நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதே மாதிரி இந்தியா எல்லாம் பேசின விஷயம் தான் திருச்சியில நடந்த அந்த கர்ப்பிணி அவரோட ஒரு கொலை. ஒரு விபத்துங்களா, அது ஒரு கொலை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுவும் வெட்ட வெளியில ரோட்ல நடந்த விஷயம். கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதோட முடிவு என்ன? அந்த கேஸ் எங்க நிக்குதுன்னு யாருன்னா தெரியுமா? சும்மா யாருக்குமே டச்ல தான் இருக்கும் அவங்க கூட. இல்ல என்னன்னா இன்னும் வந்து அது வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர் இவங்களுக்கு வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது இவங்க வேணான்னு சொல்றாங்க. இவங்க சைட்ல வைக்கலாமான்னு சொன்னா அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போது இது பேச்சுவார்த்தையிலே போயிட்டு இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அதிகாரி, அந்த ஒரு டிராபிக் போலீஸ் வந்து இன்னைக்கு போஸ்டிங் போயிட்டாருன்னு கேள்விப்படும் போது அந்த அவரோட அந்த 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 திருமதி அவங்களோட கணவன் வந்து அவ்வளவு ஃபீல் பண்றாருங்க. அவ்வளவு அழுகுறாரு அவர். யோசிச்சு பாருங்க, அது ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம எல்லாரும் பாஸ் பண்ணி அடுத்த இன்சிடென்ட் போயிட்டோம், ஓகேங்களா? ஆனா அவங்க வீட்டுல அந்த ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய இழப்பது. அது மாதிரி வந்து இந்த இன்சிடென்ட் வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து இனிஷியலா ஸ்டெப் எடுக்கணும். இப்படி தப்பு எல்லாரும் பண்றது ஈக்குவல் அப்படின்னா அந்த ஸ்டெப் முதல்ல அவங்க தான் எடுக்கணும். அந்த பாரபட்சம் பாக்குறான் தெரியுங்களா, அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க கேட்டீங்களா போன கேள்வி என்கிட்ட, இது எப்படி எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு, அங்கதான் வருது. அந்த பாரபட்சம் பார்க்க கூடாது. இது வரைக்கும் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் தண்டனை கிடைச்சு நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம்? வெறும் பணியிடை நீக்கம். ஒரு ஃபேமிலி 2 உயிர் போதுங்க. ஒரு லேடி இன்னைக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பையனையும் எழுந்து நிக்கிறாங்க. இருந்த 2 ஆம்பளை துணையும் போயிடுச்சு. இவங்களுக்கு பணியிடை நீக்கம். நீங்க இந்த படம் காவல்துறையின் நண்பன் அந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான்
அத சம்பந்தப்பட்ட ஒரு கதை நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க அதை நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த இஷ்யூக்கு வருவோம். இது கொஞ்சம் பெரிய இஷ்யூ. பட் சின்ன சின்ன டே டு டே லைஃப்ல ஒருத்தங்க ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி அது கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ அந்த நபரோட வாழ்க்கை எப்படி மாறுது, எப்படி வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து எந்தெந்த வகையில வந்து மாற்றப்படுது, அது நீங்க வந்து உங்க அனுபவத்துல சொல்லணும். இந்த அனுபவத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த படம். ஏன்னா இயக்குனருக்கும் சரி, ஆர்டிஎம்க்கும் சரி, எனக்கும் சரி, நாங்க ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன மாதிரி கதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் பேசணும். அப்ப இந்த ஒரு ரியாலிட்டி, ஒரு யதார்த்தமான ஒரு கதை இருக்குல்ல, இதை நம்ம பண்ணலாம். நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். பட் இல்ல, இருக்கிற விஷயத்த உண்மையா காமிச்சா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நம்பி எடுத்தோம். சோ இது என்ன அப்படின்னா, எனக்கு பர்சனலா நடந்திருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட நம்ம பேசும்போது நம்ம அவங்க கிட்ட பேசுற தோரணை இப்படிதான் நிக்கணும். கை கட்டி அவங்க கேட்கறதுக்கு ஆமா சார், இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம வந்து நீங்க தப்பே பண்ணலாலும் அத்தனை கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க தப்பி தவறி வந்து ஏன் தெரியுங்களா, நிறைய இடத்துல நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற நிறைய இன்சிடென்ட்ல ஒரு ஒரு பப்ளிக்கை வந்து அவங்க ரோட்ல ஃபேஸ் பண்ணி பேசும்போது அவங்க வண்டியை புடுங்கிட்டு எடுத்துட்டு போறதோ, அவங்க சாவி எடுத்துட்டு போறதோ, அவங்க மொபைலை கொண்டு போறது, இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? அந்த பப்ளிக் பேஸ்ல அவங்களால வந்து அப்படி டீல் பண்ண முடியாது அந்த பப்ளிக். புரியுதுங்களா? எல்லாரும் சுத்தி பார்க்கும்போது. ஆனா அதை ஏன் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போறாங்கன்னா, அங்க கூட்டு போய் அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். அவங்க இடம் ஸ்டேஷனுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு பயம், அந்த பயம் இயக்குனர் சொல்ல இருப்பாங்க. இல்ல என்னன்னா நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம், என்னன்னா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போகாத. நம்ம வீட்டுல யாராச்சும் எங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்கன்னா, ஐயோ பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா, நம்ம சின்ன வயசுல கேட்ட விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பயந்து இருக்கிற ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ன்றது. சோ இப்ப எப்படின்னா வந்துட்டு இப்ப அவர் சுரேஷ் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு போறாங்க. காரணம் நம்ம ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது தான். அங்க போய் அவங்க ட்ரீட் பண்ற விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா இருக்கும். ஆக்சுவலி நீங்க ஏதாச்சும் ஒன்று பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீ என்ன போலீஸ்காரனே கேள்வி கேட்பியா? சோ நமக்கு இப்படிதான் நம்மள ட்ரீட் பண்ற விதம். ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுரேஷ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இந்த படம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணோம். இப்ப நீங்க வெளியில நிறைய பேர் வந்து கை நீட்டி அடிக்கிறீங்க சார், ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தர் நீங்க கூட்டு வந்துட்டீங்க, ஓகேங்களா? ஒரு எமோஷன்ல ஒரு கண்ட்ரோல் மீறி வந்து உங்களை அடிச்சுட்டாரு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், கதை முடிஞ்சது அப்படின்னு. முடிஞ்சுன்ற சொல்லிட்டாரு. ஆமா முடிஞ்சுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அதாவது நீங்க அவங்களை எவ்வளவு தூரம் கார்னர் பண்றீங்க, எவ்வளவு தூரம் அவங்களுக்கு டார்ச்சர் பண்றீங்க. ஆனா இவங்களும் இந்த சைடு இருக்கவங்களும் மனுஷன் தானே, எல்லாருக்கும் எமோஷன் ஒண்ணு தானே. அதை மீறி நம்ம வெளிக்காட்டும் போது அவங்கள வாழ்க்கையே முடியுதுன்றது பாத்தீங்கன்னா இங்க அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இது மாதிரிதான் இப்ப ஜெயராஜ் அவர் இருக்காருன்னா, தன்னோட அப்பாவை வந்துட்டு போலீஸ்கார அடிக்கிறான் போது ஒரு பையனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அப்பா அடிச்சா எப்படி இருக்கும்? நேச்சுரல் இன்ஸ்டிங்க் தானே அது ஆக்சுவலி. சோ அப்பா வந்துட்டு அடிக்கிறாங்க அப்படின்னும் போது பையன் கேட்கறதுன்றது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க், ஒரு நேச்சுரல் இமோஷன் தான். அது எங்க போகுது எங்களுக்கு ஐடியா, அது எங்க போகுதுன்றது நமக்கே புரியுது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமான அவுட்புட் எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நிக்குது. நீங்க சாத்தான்குளம் இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அப்பா பையன் வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணாங்க தெரியுங்களா? ஆனா அதை விட அவங்களுக்கு வந்து மென்டலா ரொம்ப அவங்க டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பா முன்னாடி பையனையும் பையன் முன்னாடி அப்பா அடிக்கும் போது இதை விட ஒரு கொடுமை என்னங்க இருக்கும்? வெளில அம்மாவும் நம்ம தங்கச்சி நின்று அக்காவும் நின்று கத்திட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க அந்த செல்லுக்குள்ள வந்துட்டு ரெண்டு பேரும் நிர்வாணமா வந்துட்டு நிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருந்துரும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பாவையும் பையனையும் அடிச்சு நிர்வாணமா நிக்க வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அவங்க. அதாவது நீங்க சொன்னீங்க அந்த காக்கி சட்டை போட்டா ஒரு பவர் தானா வந்துரும் அப்படின்னு. அந்த காக்கி சட்டை போட்டா மனசாட்சி கூடவா இருக்காது. சாத்தான்குளம் இன்சிடென்ட்ல வந்து நான் எனக்குள்ள கேட்ட கேள்வியும் நான் இந்த இன்சிடென்ட் பத்தி மத்தவங்க கிட்ட கேட்ட கேள்வியும் ஒரே ஒரு விஷயம் தான். 10-11 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க மொத்தம். ஒரு காவல் ஆய்வாளர், 3 உதவி ஆய்வாளர், 4 போலீஸ் ஆபீசர்ஸ், கொரோனா பாய்ஸ் ஒரு 4 பேரை சொல்றாங்க, இன்னொருத்தர் இருக்காங்க. இதுல ஒருத்தர் கூட சொல்லல இவ்வளவு அடிக்கிறமே இவங்க தாங்குவாங்களா, இது வந்து பிரச்சனையா மாறுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் அடிச்சவங்க தான் அவங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணல, ஒருத்தர் நிறைய வாட்டி பாத்துருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட அவங்களை கேட்கவே இல்லை. எனக்கு அந்த கேள்வி பயங்கரமா மனசுக்குள்ள இருக்கு. ஏன் ஒருத்தர் மனசாட்சி இல்லைன்றதான்? ஏன் அந்த மனசாட்சி எங்க போகுது? இன்னைக்கு வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே வந்து வாயை திறக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட ஓப்பனா வந்து இந்த விஷயம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அவங்க சைடு ரொம்ப சேஃப்டியாவே பேசிக்கிறாங்க. ஒருத்தர் மனசாட்சியோட பேசணும்ல. கேட்டா எங்களுக்கு பணி சுமை, எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏங்க என்னங்க இப்ப 4-5 மாசமா யாருமே வேலைக்கே போல, சம்பாதிக்கல, வீட்டுல சாப்பாடு இல்ல, எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா? அவங்க வந்து அடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. யாருக்கு சம்பளமே இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களாம். அவங்க எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. அது மக்களும் தான் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அதுக்கு நீங்க அடிச்சு கொண்டுடுவீங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்ப நீங்க அப்படியே நீங்க பாத்துருப்பீங்க, எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருக்க ஒரு வீடியோ. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப இப்ப நேஷனல் லெவல்ல பெருசா போயிட்டு இருக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ எல்லாம்.
அந்த சிசிடிவி அவங்க ஃபுட்டேஜ்ல சொன்ன வந்துட்டு விஷயம், அதாவது அங்க சுத்தி வந்து கூட்டம் அதிகமா இருந்தது, அவங்க தரையில 2 பேரும் புரண்டு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது எதுவுமே கிடையாது, கூட்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத அப்படியே கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு அதை வந்து மெனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அவங்க போடுறதுதான். தைரியம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவ்வளவு ஓப்பனா இருக்கும், அத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் கூட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு. ஆனா எஃப்ஐஆர்ல எழுதியிருக்க விஷயம் அப்படியே முரண்பாடு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம். அது தைரியம் எங்க இருந்து வருது? ஒருத்தர் கூட தோணல மாட்டிப்போம், நம்ம தப்பான பொய்யான ஒரு எஃப்ஐஆர் எழுதுறோம், இது வெளியில போச்சுன்னா மாட்டிப்போம், யாருமே தோணவே இல்லையா, யோசிக்கவே இல்லையா? தைரியம், அந்த தைரியத்துக்கான விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அதை இங்க பண்ண மாட்டாங்க. அதுதான் முதல்ல நிறுத்தணும். அந்த போட்ட அத்தனை எஃப்ஐஆர் மொத்தமே தப்பு, அப்படியே பொய், மொத்தமா பொய். இல்ல இது ஒரு செயின் மாதிரி போயிடுச்சு பாத்தீங்களா? அந்த 10 போலீஸ், அந்த அந்த ஸ்டேஷன்ல இருந்த 10 போலீஸை தாண்டி, அந்த மேஜிஸ்ட்ரேட் தாண்டி அவரு கூட ஏன் கேட்கவே இல்லை? இவங்க எல்லாம் ஒரு துறை தானே. அங்கிருந்து டாக்டர் சர்டிபிகேட் தராருல, அவர் எப்படி தரலாம்? அப்ப எல்லாருமே இவங்க எல்லாம் ஒன்னா ஒரு ஒரு கூட்டு முயற்சியா கொலை பண்றாங்களா இவங்க? அவர் பப்ளிக்கோட உயிர் அவ்வளவு சாதாரணமா போச்சான்னு கேக்குறேன். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்றீங்க இல்லையா? அதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணணும், அது எப்படி அது இல்லைன்னு சொல்லணும், அது என்ன மாதிரி ரீசன் வேணா. நீங்க எஃப்ஐஆர் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்துட்டோம், ஒரு தெருவுல இருந்து அவங்க எப்படி போறாங்க, எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டோட்டலா இருக்கிற அந்த ரிப்போர்ட்டே வேற. இது மாதிரி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுவாங்களாம் கேட்டா கண்டிப்பா 100% பண்ணக்கூடிய ஆட்கள் தான். நீங்க முதல்ல வந்து காரணமே பிரிவினை தான். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு, சோ கண்டிப்பா இவங்க கடையெடுப்புனால வந்து இவங்களை கூட்டு போல உள்ள ஸ்டேஷன்ல உட்கார வைக்கல, அதுக்காக அது சம்பவம் நடக்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வம்னம் இருக்கு. இது இது இந்த சண்டை எங்க ஆரம்பிச்சிருந்தா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாருமே பார்க்கணும். ஓகேங்களா? இதுல வந்து 2 சமூகத்தை சேர்ந்த சில பேரோட சண்டையில போலீஸ் உள்ள வந்ததாகவும், அவங்க இன்டர்ஃபியர் ஆகி ஒரு சமூகத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணதாகவும், இவங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்ததாகவும், சோ இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த பிரிவினை தான் இங்க மொத்தம் எல்லாத்துக்குமே காரணம். ஈவன் இன்னைக்கு சில கட்சிகள் வந்து ஒரு ஒரு ஆதரவு, ஒரு ஆதங்கம் தெரிவிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த கேஸ்டோட பேரெல்லாம் போடுறாங்கல்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போது பாருங்க. போலீஸ் ஆபீஸ்ல வந்து ஒரு ஹைரார்கி லெவல் போகும்போது அடுத்து போலீஸ்க்கு அப்புறம் யாரு அப்படின்னும் போது அங்கேயும் அந்த மாதிரி இருக்கு. தப்பு இப்படியே போயிட்டு பிரிவினை தான் முக்கியமான காரணம். இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் இன்னும் வந்து நம்ம அந்த ஜாதியை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். இன்னும் போக போக அதிகமாயிட்டே இருக்கு. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா போக போக நிறைய நம்ம புது புது விஷயங்கள் வந்து வர வர நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் நினைப்போம். அது மாதிரி இல்லவே இல்லை, இதெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. லாஸ் இன்னும் கொஞ்சம் லீனியன்ட்டா இல்லாம ஈக்குவலா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது போலீஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒரு வருஷம் பின்னாடி போங்களேன், பொள்ளாச்சி கேஸ் எத்தனை பேருக்கு எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டது. அதுல இருக்க கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ஒருத்தரும் கோவம் வந்ததுல. ஏன் அவங்க மேல ஒருத்தர் மேல கூட ஏன் கை வைக்கல? ஒருத்தரும் இது மாதிரி வந்து ஒரு அடிபட்டது எந்த ஒரு விஷயம் ஏன் வெளியே வரையில? அவங்க இன்னும் கோர்ட்டுக்கு போறாங்க வராங்க, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? சட்டத்துல என்னதான் திருத்தம் கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போற ஆட்கள் இருக்காங்க தெரியுங்களா, ஒருத்தரும். அவங்க அதுக்கு உண்மையா இருக்கணும். சட்டம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்ன்றது உண்மைதான். அது இருக்கணுமா இல்லையான்றத சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் முடிவெடுக்கிறது. நிச்சயமா இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு, தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து அந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கணும், அதை பத்தி டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். So all that we can do is hope. கண்டிப்பா வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு. அத வந்து கண்டிப்பா அரசாங்கமும் அதுக்கான அதிகாரிகளும் வந்து அதுக்கான முழு ஸ்டெப் எடுத்து அதை வந்து கண்டிப்பா பண்ணாதான் இதுக்கப்புறம் நம்ம இந்த அரசாங்கமா இருக்கட்டும், அடுத்து வரப்போற எந்த ஒரு அரசா இருக்கட்டும், அப்பதான் அரசு மேல் நம்பிக்கை வரும், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல் நம்பிக்கை வரும். புரியுதுங்களா? சோ இது வந்து நம்ம உண்மையா இருக்கணும். இவ்வளவு தூரம் இது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு அப்பட்டமான கொலைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கான நீதி கிடைக்கல, நீதி தள்ளப்பட்டது, இது வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அது அநீதி தான். கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு சீக்கிரம் விரைஞ்சு இந்த கேஸை முடிக்க முடியுமோ முடிச்சு அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்பிக்கைன்றதே பிறக்கும் சாமானிய மனுஷனுக்கு. அது கொடுப்பாங்கன்றத நம்புறோம். ரொம்ப நன்றி, உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். நிறைய உங்களுடைய தாட்ஸ் வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு முதல்ல நன்றி. உங்களுடைய படமும் சரியான ஒரு சமூக அக்கறையோடு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது டீசர் பார்க்கும்போது தெரியுது. அதுவுமே அந்த படம் வர்றதுக்கும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். நன்றி. Thank you so much. Thank you so much. Starfire Safety Equipments, Retail and Wholesale COVID-19 Protection Products. சத்யபாமா யூனிவர்சிட்டி இந்தியா இருக்கக்கூடிய டாப் 50 யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்றா இருக்கு. இதில் நீங்க சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க.